எத்தனையோ காரணங்களால சமீபத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக செல்ஃபோன் அண்ட் பைக் இந்த லிஸ்ட்டில் தவறாமல் இடம் பிடிச்சிடுது. அப்படி திருடு போகிற பைக் பல சமயங்களில் கிடைக்கிறதே கிடையாது. போனால் போகுதுன்னு விடுற மாதிரியா இருக்குது பைக் ரேட்டும். சில லட்சங்களை நம்ம பைக் வாங்கினாலும் அதை காப்பாற்றிக்க இது வரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜியும் நம்ம பெருசாக யூஸ் பண்ணலை. ஜிபிஎஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பைக்கு காரை பாதுகாத்துக்க ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்தியாவில் பல பேருக்கு அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை சென்னையில் எல்லார்கிட்டையும் பிரபலமாக்கிக்கிட்டு இருக்காரு இவர். என்னோட பேர் ரஹமத். என் கடை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ ஒர்க்ஸ், சோழிமேட்டில் கடை வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சென்னைக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வந்து ஃபாரினில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. சென்னையில் என்ன ஆச்சுன்னா நிறைய பைக் வந்து தெஃப்டாக ஆரம்பிச்சிச்சு, கண்டே பிடிக்க முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போது என்னுடைய கஸ்டமர்ஸ் நிறைய வண்டி காணாமல் போயிருக்குது. ஸோ அதனால் நான் என்னை யோசிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று ஃபாரினில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சென்னையில் இப்போ தான் இது வந்து மக்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டோட சேர்த்து இப்போ ஜிபிஎஸும் கஸ்டமருக்கு மாட்டி கொடுத்துட்ருக்கோம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து காணா போகிற விஷயங்கள் குறையுது. இந்த ஜிபிஎஸ் வண்டியில் மாட்டுறது பார்த்திங்கன்னா எங்கே வேணால் மறைச்சி மாட்டிக்கலாம். ஒரு வண்டியில் வந்து நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ, மாஸ்க்கு உள்ளேயோ இல்லை சீட்டுக்குள்ளேயோ இல்லை டேங்க்கு கீழேயோ எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே மாட்டிக்கலாம். இது வந்து திருட போனது தெரியாது, இந்த இடம் தெரியாது, எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி திருடே போனால் கூட நம்ம இந்த வண்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதோட காஸ்ட் வந்து 4000 5000 வருது. இப்போது ஒரு வண்டி இன்றைக்கி 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகிடுது. நீங்கள் வெறும் இந்த 3000 4000 கணக்கு பார்த்திங்கன்னா அந்த வண்டி காணா போனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய வண்டி போலீஸ்க்கே ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நிறைய வண்டிக்கு மாட்டிகிட்ருக்கோம். இதன் மாதிரி ஒரு மாட்டின ஒரு கார் வந்து தெஃப்டான காரை வந்து ஒரு 3 மணி நேரத்தில் ரிஸ்க் பண்ணியிருக்கோம். வேலூரில் வந்து இந்த வண்டி திருடு போய் காலையில் ஒரு 7 மணிக்கு திருடின வண்டியை வந்து 9 மணிக்கு நாங்கள் ரிஸ்க் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த வண்டியை போலீஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வண்டிக்கும் நாங்கள் மாட்டிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் மாட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனோட கனெக்ட் பண்ணிவிடுவோம். இதை என்ன பண்ணுவோம், ஒரு ஆப் மூலமாக ஒரு ஃபோன் உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ இல்லை ஐஃபோன்லேயோ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆப் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டிவைஸ் மாட்டின உடனே அந்த வண்டியோடைய பொசிஷன், அதாவது வண்டி வந்து ஆஃபில் இருக்கா, வண்டி ஆனில் இருக்கா, வண்டி ரன்னிங்கில் இருக்கா, வண்டி ஓவர் ஸ்பீட் போயிட்டுருக்கா, வண்டி யாராவது டோ பண்ணிட்டு போகிறாங்களா, இந்த 5 விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோடைய கலர்லேயே ஆப்பில் வந்து கலராக மாறும் உங்களுக்கு. அந்த கலர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வண்டி என்ன மாதிரி இருக்குது, என்ன நிலையில் இருக்குதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வண்டி வந்து நிற்குதோ இல்லை ஓடுதோ ஓவர் ஸ்பீடாக போயிட்டுருக்கோ இருந்தாலும் சரி, எந்த இடத்துல போயிட்டுருக்குன்றதை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்போட கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வண்டியை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டி போகிற வேகத்தையும், எவ்வளோ வேகத்தில் வண்டி யார் ஓடிட்டு போயிட்டுருக்கான்றதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு செகண்டில் பார்த்துக்கலாம். நீங்கள் அப்போ பார்க்கல, வண்டி போயிட்டு வந்துருச்சுன்னா ஈவினிங்கோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஹிஸ்ட்ரி வண்டியில் இருக்கும். அதாவது காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து 3 நாள் ஓடின ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், 1 by 1 எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் போனாங்க, இந்த இடத்துல ஏன் நின்னாங்க, இந்த இடத்துல ஏன் ஓவர் ஸ்பீட் போனாங்க அப்படின்றத புள்ளி விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்ச் மோடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வாட்ச் மோடு வந்து போட்டு இந்த டிவைஸை வண்டியில் இருக்கும். வாட்ச் மோடு போட்டுட்டிங்கன்னா என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த வண்டியை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலோ, இல்லைனா வண்டியோட பொசிஷன் யாராவது மாற்றி வச்சாலோ, இல்லை வண்டியை திருட ட்ரை பண்ணாலோ, பெரும்பாலும் அந்த லாக் செட் உடைக்கிறாங்க பார்த்துருக்கீங்க. இந்த லாக் செட் உடைச்சிட்டு டேரெக்ட் பண்ணுவாங்க, 2 சாவியை டேரெக்ட் பண்ணுவாங்க. அந்த சாவியை டேரெக்ட் பண்ணாலோ உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபோனில் அலாரம் அடிக்கும். அதாவது வண்டியில் திருடனுக்கு எதுவுமே தெரியாது, உங்கள் ஃபோனில் வந்து அலாரம் அடிக்கும். உங்கள் வண்டி யாரோ டிஸ்டர்ப் பண்ணாலும் அலாரம் அடிக்கும். அதன் மூலமாக வண்டியை நம்ம ஈஸியாக ரிஸ்க் பண்ணி காப்பாற்றிக்கலாம் வண்டியை நம்ம. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே வண்டி 3 day போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்தே ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் வண்டியை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நடுரோட்டில் நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி வண்டி செக் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இந்த சின்ன டிவைஸில் இருக்குது. அதனால் இப்போது காணா போகிறவங்க நிறைய பேர், வண்டியை தொலைக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டீங்க. அதனால் எல்லாருமே இதை போட்டு பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த டிவைஸ்க்கு வந்து கண்டிப்பாக நெட் வேணுமா, இன்டர்நெட் பேக்கேஜ் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் அவசியம் இல்லை. இது எப்படி பார்த்திங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டி வந்து எஸ்எம்எஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுடைய ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன பண்ணுன்னா அந்த எஸ்எம்எஸ் தான் ரிசீவ் பண்ணும். நெட்டு தேவையில்லை, நெட்டு ஆஃபில் இருந்தாலும் அந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணும். அந்த எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணி இந்த ஆப் மூலமாக ப்ரோக்ராமாக மாற்றி உங்களுக்கு அந்த அலாரம் அடிக்கிறது, வண்டி ஆஃப் பண்ணுறதெல்லாம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் நெட்டு எப்போ தேவைன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ராக் பண்ணுறது, லொக்கேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறது, வண்டியோட பொசிஷன் பார்க்குறது, அந்த டைமில் மட்டும் நீங்கள் நெட் இருந்தால் போதும். மற்றபடி வந்து நெட்டு இல்லாமையே உங்கள் வண்டியை பாதுகாக்கும் இந்த டிவைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் நினைக்க வேணாம். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 700 ரூபாலேருந்து 850 ரூபா, அதாவது இந்த டிவைஸில் போகிற சிம்முக்கான டாட்டா சார்ஜஸ் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இது வந்து நம்ம கவர்மெண்ட் ரெகுலைஸ் பண்ணுற ரேட்டு தான் வரும் நமக்கு. அது முன்ன பின்ன ஆச்சுன்னா நம்ம கட்டி தான் ஆகணும் அது.